Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சிவா, சட்டமன்றத்தில் ஒரு புதிய உதயம் தோன்றியிருக்கிற நாள் அப்படின்னு பெருமிதமாக சொல்கிறாங்க ஆளுநர். அதே போல் பார்த்தீங்கன்னா நேர்மையான வெளிப்படையான நிர்வாகத்திற்கு எடுத்துக்காட்டாக அந்த உரை அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உரையில் நிறைய திமுக கூட்டணியில் இருக்கிற வைகோ குறிப்பிட்டு சொல்லியிருக்கார். இந்த அரசனுடைய தொலைநோக்கு பார்வையை வெளிப்படுத்துகின்ற வகையில் இது இருக்குது. மாநில உரிமையை பாதுகாக்கின்ற மத்திய அரசோடு இணக்கத்தை பேணுகின்ற வகையில் இந்த உரை இருக்குன்னு துரை வைகோ சொல்கிறார். திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளே பாராட்டுறாங்க. ஆனால் திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர் எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாருன்னா காழ்ப்புணர்ச்சியோடு அமைந்திருக்கிற உரை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இன்றைய சட்டமன்றத்தில் நடந்திருக்கக்கூடிய ஆளுநர் உரை என்பது முழுக்க முழுக்க ஆளுங்கட்சிக்கு இந்த ஒரு மாத காலத்தில் எத்தனை தவறுகள் ஆளுங்கட்சியினரே செய்திருக்கிறார்களோ அதையெல்லாம் சரி என்கின்ற தோரணையில் அவர் வாசித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இதற்கு முன்பாக பேசிய சகோதரர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் சொல்கிறார், சாதாரண நிகழ்வையெல்லாம் பெரிதுபடுத்துகிறார்கள். எது சாதாரண நிகழ்வு? ஒரு 3 வயது குழந்தையை துடிக்க பாலியல் வன்புணர்வு செய்து சாகடித்தது சாதாரண நிகழ்வா? அந்த நேரத்தில், அதாவது பழமொழி இருக்கிறது, ரோம் நகரம் பத்தி எறிகின்ற போது அதனுடைய மன்னர் பிடியில் வாசித்துக் கொண்டிருந்தார் என்று, அது போன்ற சிம்ரன் மற்றும் சமந்தா உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டாங்க சார். ஒரு முதலமைச்சர் யாரு வருமானு பாப்பாங்க சார். அது பார்க்கிறதுக்குலாம் தடை இல்லையா? சிம்பு போன்ற நடிகளை வைத்துக் கொண்டு போட்டோ எடுத்துக் கொண்டிருந்தாரு. இது ஒரு சாதாரண நிகழ்வா? இந்திய குடிமக்கள் தானே, இந்திய குடிமக்கள் தானே, இந்திய குடிமக்கள் யாரோ ஒரு முதலமைச்சர் அங்க சாகடிக்கப்பட்ட வேற உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்கல்ல. 24 மணி நேரத்துல கைது செய்யப்பட்டாங்க, நடவடிக்கை எடுத்துட்டாங்கல்ல. செத்த அந்த குழந்தை என்ன இந்திய குடிமகள் இல்லையா? அது என்ன அமெரிக்க பிரதிநிதியா? ஒரு இரங்கல் செய்தியாவது ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு இரங்கல் செய்தி பதிவு செய்தார். அந்த நேரத்தில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மனிதநேய அடிப்படையில் அவன் இந்திய குடிமகன் என்று சொல்லக்கூடிய யாராக அதிகாரத்தில் இருப்பவராகட்டும் அதிகாரத்தில் இல்லாத நபராகட்டும் குறைஞ்சபட்சம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிறிய இரங்கல் செய்தி பதிவிட்டாரா? அது மட்டுமல்ல, சொல்கிற தவறாக என்ன வேண்டாம், கிராமத்தில் பழமை இருக்கிறது, காஞ்ச மாடு கம்புல தான் பாஞ்சது போல் தெம்புதனான் என்கின்ற பழமை கேட்டார் போல் தாவேக கட்சியினரே இந்த பாலியல் வன்புணர்வு செய்யக்கூடிய இடத்துல அதிக அளவில் இருக்கிறார். இன்று சொல்கிறார் சிறப்பான ஆட்சி என்று மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அவர் பேசிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் திருவாரூரில் தாவேக கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு அப்பாவி பெண் பாலியல் சென்று ஆளாக்கப்பட்டிருக்கிறார். நாமக்கலில் ஒன்றிய தொண்டரணி அமைப்பாளர் அவர் ஒரு பாலியல் ஆளாக்கப்பட்டிருக்கார். இது தாவேக கட்சியிலே ஒரு 24 மணி நேரத்திற்கு 10 13 14 பாலியல் செல்ல தமிழ்நாடு முழுவதும் சென்னை முழுவதும் நடக்கிறது என்று சொன்னால் இதை பொறுத்து கொள்ள முடியுமா? நான் கேட்பது நீங்கள் சார் அது நடவடிக்கை எடுக்கணும் தான் சார். அதுக்கு காரணம் உடனடியாக சட்டம் ஒழுங்குறப்ப போதை கலாச்சாரம் வந்து இந்த 40 நாள்ல வந்தது இல்ல சார். இருக்கு சார், முடிச்சிடுறேன். அது போல 10-15 ஆண்டுகளாக சட்டம் ஒழுங்கு என்பது மிக மோசமாக இருக்கு. சட்டம் ஒழுங்கு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சுனாமியை அடிச்சு ஓஞ்சிட்டு போய் என்ன சார் நிர்வாகம் கட்டமைக்கணும் அப்படின்னாக்கா அவகாசம் வேணும், மெல்ல மெல்ல நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை கடந்து நிறைய தொலைநோக்கு திட்டங்களை தீட்டிருக்காங்க. நீங்க அற்புதமான ஆளுநர் வேண்டும் உங்க கூட்டணியில் இப்போது வரைக்கும் இருக்கிற மதிமுக கூட்டணி இல்ல மேட்டினி இல்ல சார், அதை விடுங்க சார். கூட்டணியில மதிமுக இல்லையா சார்? சரி, நான் கேட்பது நிர்வாக திறமை என்றால் எது நிர்வாக திறமை? 40 நாள் தான் சார் ஆயிருக்கு. இந்த சார் திட்டங்களுக்கு கூடுதல் அவகாசம் எடுத்துக்கோங்க, நாங்க வேணாம் சொல்லலையே. ஆனால் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி கூடுதல் ஆகும்? அப்ப நீங்க 6 மாதம் வரைக்கும் அமைதியா இருக்கணும். இங்க எவன் போட்டு எந்த பெண்கள்னா பாலியல் அத்துமீறி சொல்லி கொலை கற்பு செய்யலாம். இது எந்த வகையில் நியாயம்? திட்டங்களை நான் உங்களை அவசரப்படுத்தலையே. நீங்க சொல்ல தொலைநோக்கு திட்டம் சொல்றாரு, அதை பத்தி நாங்க அவசரப்படுத்தலையே. பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிற தினம் எங்குல பெண்களுக்கு சார் திருவண்ணாமலை பக்கத்துல சார் கர்ப்பிணி பெண்ணை கைப்பிடிச்சு கற்பழிப்பு கூப்பிட்டு இருக்கிறாங்க. இதை விட ஒரு கேவலம் தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? ஒரு கர்ப்பிணி பெண்ணு சார். இல்ல சார், அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. என்ன சார் இன்னைக்கு ஒரு பட்டை இல்ல, இன்னைக்கு ஒரு அட்டையை அணிந்துட்டு திமுக போனாங்கல்ல, இது போல திமுக ஆட்சி காலத்துல யார் அந்த சார் அப்படின்னு ஒரு பட்டை பேட்ஜ் அணிஞ்சிட்டு அதிமுக போனதை பார்க்க முடிஞ்சு. அதை நினைவூட்டுற வகையில இன்னைக்கு திமுக அப்படி போயிருக்கான்னு கேக்குறாங்க. நெறியாளர் நீங்க நியாயமான கேள்வி கேட்டு இருக்கிறீங்க. யார் என்ற சார் என்று சொல்லுகிற போது அப்போது இருந்த முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வாய் திறந்து பேசினாரா இல்லையா?
நீங்க சொல்லுங்க. இல்ல அதுக்குமே ஒரு வாரம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. நடவடிக்கை எடுக்கிறதுக்கு, குற்றவாளியை கைது செய்யறதுக்கு 45 நாள் ஒரு வாரம் ஆச்சு. ஆச்சு. ஆனா இங்க ஒரு நாளுக்குள்ள 24 மணி நேரத்துல நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்கறாங்க. நீங்க 45 நாள் ஆகுது சார். நீங்க என்ன தியான நிலையில இருக்கிறீங்களா? நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை சீர்கெட்டு சின்னாபனம் ஆகின்ற போது இந்த மாநிலத்தில் ஆளுகின்ற ஒரு முதலமைச்சர் வாய்த்திருந்த பேசணுமா பேசக்கூடாதா? இந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? மக்களை அரவணைத்து செயல்படக்கூடிய வார்த்தைகளை நீங்க மக்கள் மத்தியில் பதிவு செய்யணுமா செய்யக்கூடாதா? இதுக்கு சொல்லுங்க பதில. அதுக்குதான் வாய்த்திருந்த கேட்கிறோம். பிரதிநிதியாக இருக்கிற அமைச்சர்கள் பேசிட்டு இருக்காங்க. அமைச்சர்கள் தகவல் முதலமைச்சர் கருத்து பரிமாற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் வேண்டாம் சொல்ல முதலமைச்சர் பேச வேண்டிய நேரத்துல பேசுவார். எப்ப சார் பேசுவாங்க? சட்டப்பேரவை கூடி இருக்கு. கும்மடி இங்க பாருங்க. அதுக்கு தான் சார், அதுக்கு தான் சிடிஆர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. இன்றைக்கு நான் கேட்பது முதலமைச்சர் யார்? சிடிஆர் நிர்மல்குமார் இன்னைக்கு ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? இன்னைக்கு வந்து ஆளுநர் உரையோடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கி இருக்குது. ஆளுநர் உரையில ஆளுநர் மட்டும்தான் பேசுவாரு. முதலமைச்சர் பதில் உரையில நிறைவா பேசுவாரு. இந்த விதிமுறைகள் கூட தெரியாம உதயநிதி இருக்கிறாரு. அதுதான் சார், பரவாயில்ல பாரு, அவருக்கு வாய் வந்தது அந்த அமைச்சர் பேசுவார் சார். மாண்புமிகு ஆளுநர்ல பேசிய உரையே இது மக்களை பாழ்படுத்தக்கூடிய, மக்களை ஏமாற்று சித்து விளையாட்டா இருக்கிறது. இந்த ஆட்சி எதை வைத்து சட்டம் ஒழுங்கு பேசி இருக்கிறாரா? ஆளுநர் பேச வேண்டியது தானே சார்? 40 நாள் தான் சார் ஆயிருக்கு. 40 நாள் அடுத்த வருஷம் அடுத்த ஆண்டுடைய தொடக்கத்துல ஆளுநர் உரையாற்றுவாங்கல்ல, அற்ப சாதனைகளை பேசலாம். இப்ப இந்த 40 நாள் இந்த ஆட்சி இருக்கிற நிலைமையை தான் விலைக்கு சொல்ல முடியும். நிலைமை மோசமா இருக்கு பாருங்க சார். அடுத்த ஆண்டு கால வரைக்கும் இந்த ஆட்சி நீடித்து இருந்தால் 4 லட்சம் பெண்கள் பாதிக்கப்படுவார். இது யாரு ஆளுநர் பொறுப்பேற்றுப்பாரா? முதலமைச்சர் பொறுப்பேற்றுப்பாரா? சரி பேசலாம். ஒரு தேவையற்ற முதல் போக்கு, பாஜக எதிர்ப்பு இல்லாத ஒன்றை முன்னிறுத்தி தேவையற்ற ஒரு மோதல் போக்கோடு இருந்தாங்க. அதனால் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்களையோ அதையோ ஆக்கப்பூர்வமாக கேட்டு பெற தவறிட்டாங்க. ஆனால் இந்த அரசு அப்படி இல்லை. இணக்கமாக இருப்போம், கேட்க வேண்டியதை கேட்போம், மொழியை விட்டு கொடுக்கல. அதே போல் மாநிலம் சார்ந்த நலன்களை எதையும் விட்டு கொடுக்கல. அதே நேரத்தில் இணக்கத்தையும் நாங்கள் தொடர்றோம். இது புதிய தொடக்கம். ஆனால் இது ஒரு புதிய தொடக்கம்லாம் இல்லை. அப்படியே இது எங்களுடைய இதை ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, காழ்ப்புணர்ச்சியோடு இருக்கிறாங்க, அப்படியெல்லாம் சொல்கிறது சரியாது சார். இது புதிய தொடக்கம் என்பதை விட தமிழ்நாட்டு மாநில நலன் சார்ந்த அந்த திட்டங்களுக்கு அடக்கம் என்று சொல்லலாம். அதாவது ஈயம் பூசினா மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும். நீங்க பாஜக வேறு மத்திய அரசு வேறு என்று சொல்கின்ற இந்த வார்த்தை ஜாலங்களை வேண்டுமானால் உங்களுக்கு வேணா சௌகரியமா இருக்கும். அதில் நிர்வாகத்துக்கு சரியா சார் கூர்ந்து கவனிக்கக்கூடிய இடத்துல சென்ற ஆட்சியில திமுக அதை கையாளவில்லை. எங்களுக்கு அறிவுரை சொல்றீங்க. திமுக எப்படி கையாள வேண்டும், யாரை எதிர்க்க வேண்டும், மாநில சுயாட்சிகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று அது ஐயா அண்ணா காலத்திலிருந்து, ஐயா கலைஞர் காலத்திலிருந்து அண்ணன் திரு மு.க. ஸ்டாலின் அவரோடு இப்ப இளைய தலைமுறை இருக்கக்கூடிய இளைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் அனைத்தும் தெரிந்ததுதான். ஆனா நீங்கள் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம். நீங்களும் மத்திய பாஜகவோடு இணக்கமாக செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அரசு தயாரிச்சு கொடுக்கிறதா சார் ஆளுநர் உரை. அது அப்படியே இன்றைக்கு ஒரு ஆளுநர் வாதிச்சிருக்காரு அப்படின்னா அதை போன்ற ஒரு இணக்கமான அணுகுமுறையை பின்பற்றி இருக்காங்கல்ல. திமுக அதை செய்யல. எப்போது ஒரு அதாவது பாஜக எதிர்த்தா மட்டும்தான் இங்க வாக்கு வாங்க முடியும் அப்படின்னு பாஜக எதிர்ப்பை வீணாக முன்னுக்கு நிறுத்தி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய தவறிட்டீங்கிறாங்க. இல்ல செய்ய முயற்சிக்கிறோம், தொடங்கி இருக்கோம். அவர் முயற்சிக்கலாம் சார். துரோகம் செய்து விட்டு இங்க சொல்றது தேசிய அளவில் பாஜகவுக்கு எதிர் முகாமில் இருக்கிற, கடுமையாக எதிர் நிலைப்பாட்டில் இருக்கிற காங்கிரஸினுடைய ஒரு மாவட்ட தலைவர் தான் சொல்றாரு. அதுதான் நானும் சொல்றேன் சார். பாஜக வெற்றி பெறுவதற்கு காங்கிரஸே மூல காரணம் என்று இப்போது மக்கள் பரவல பேச ஆரம்பித்து விட்டார். அந்த வகையில் அவர் பேசுவார். நான் கேட்பது, உங்களுக்கு இந்த வார்த்தை ஜாலங்களை யார் கற்றுக் கொடுத்தது, உங்களுக்கு யார் பின்புலம் இருக்கிறார்கள், அதை தான் நான் கேட்கிறேன். இந்திய வரலாறுல, தமிழ்நாடு வரலாறுல குறைஞ்சபட்சமாக 50 ஆண்டு கால அரசியல் வரலாறுல நீங்க கூர்ந்து கவனித்தால் ஒரு ஆளுநர் ஆளுங்கட்சிக்கு எப்போது புகழ்ந்து பேசுகிறார்கள் அப்போதே தெரிந்து விட்டது உங்களுடைய வார்த்தை ஜாலம் என்ன, மாயாஜாலம். ஆளுநர் ஆளுகின்ற அரசை புகழ்ந்து பேசினா அப்போதே மாநில சுயாட்சியை காவு கொடுப்பதற்கான முயற்சி, அது முன்னெடுப்பு என்பதுதான் எங்களுடைய கருத்து. செய்தமொழி கொள்கையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். சாதிவாரி சமூக தெரியும், சமூகவாரி கணக்கெடுப்பு நாங்க தொடங்குவோம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அவங்களுடைய ஒரு நிமிஷம், மாநில சுயாட்சிங்கிறது ஆளுநர் எதிர்க்கிறதா, கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கிறதா? தானே சார் மறுபடியும் சொல்லுங்க, புரியல எதுவும். இல்ல இப்ப அவர் சிவா சார் சொன்னாரு
இல்ல மாநில சுயாட்சி வந்து ஆளுநர் எதிர்க்கிறது மாநில சுயாட்சியா இல்ல கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தை கொடுக்காம இருக்கிறது மாநில சுயாட்சியா? முதல்ல அதை தெளிவுபடுத்துங்க. திமுக பிரச்சனை வந்தது காரணமே இதே 118 தொகுதியிலே தாவேக கட்சி வெற்றி பெற்றிருந்தால் உங்களுக்கு அந்த ஆட்சியிலே பங்கு கொடுத்திருப்பாரா? இப்போ வந்து கவர்னர் எதிர்ப்பு மாநில சுயாட்சிங்கிற ஒரு புது ட்ராக் ஓட்டுறாரு. நீங்க வெறும் அந்த எதிர்ப்பு அரசியல மட்டுமே கையில எடுத்துட்டு ஒரு இணக்கமான போக்குக்கு போகாம இந்தியாவை பாழ்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய முழுக்க சமூக நீதி கொள்கை எதிரான இருக்கக்கூடிய ஒரு கட்சியோடு எப்படி சார் இணக்கமா போக முடியும் சொல்றீங்க? இதுவே ஒரு அப்பட்டமான கபட நாடகம் இல்லையா? அந்த கட்சியோட நீங்க இணக்கமா போக வேண்டிய தேவையில்லை சார். அந்த கட்சி தானே சார் ஆட்சியில் இருக்கு. அரசு வேற கட்சி அது அந்த புரித அடிப்படை நிர்வாக புரிதலே உங்கள்ட்ட இல்லங்கறாங்க. கர்நாடக அரசு காங்கிரஸ் அரசு பாஜக இதுக்கு அர்த்தம் எப்படி தெரியுமா? ஐயா இதுக்கு அர்த்தம் எப்படி தெரியுமா? காங்கிரஸ் உங்களோடு முன்னாடி வரைக்கும் ஒன்றாக கைகோர்த்து பயணித்த நீண்ட காலம் பயணித்த காங்கிரஸ்ல ஆளுகின்ற மாநிலங்கள்லயும் நாங்க அந்த போக்கை தான் கடைபிடிக்கிறோம். அதுதான் நாங்க இங்க தொடர்றோம். இதுல நீங்க அதுதான் பாஜக காங்கிரஸ் நீங்கள் ஒன்றாக இணையக்கூடிய சூழ்நிலை போகின்ற காரணத்தை சொல்கிறீங்க. அது மத்திய அரசு வேறு பாஜக வேறு சொல்லக்கூடிய முன்னெடுப்பு சார். இந்த கண்ணு வேறு இந்த கண்ணு வேறு. ஆனா இரண்டுக்கும் உயிர் ஒன்றுதானே, உடம்பு ஒண்ணுதானே. அப்ப ஏதோ பின்னி பிணிச்சுதான் இரண்டு கண்களும் இருக்குது. இது எப்படி சார் நீங்க பிரிச்சு பேசுறீங்க? அந்த கண்ணு நல்ல கண்ணா, பார்வை நல்ல பார்வையான்னு அதுதான் இவங்களுடைய பார்வை தவறு, மக்களுடைய பார்வை சரியான நிலைப்பாட்டுல இருக்கு. தாவேக்கனுடைய பார்வை தவறு. இங்க ஆளுநர் மட்டுமல்ல மத்திய பாஜகவோடு நீங்கள் யார் கைகோர்த்திக்கிறீங்க போக போக தாவேக கட்சியினுடைய நிறம் வெட்ட வெளிச்சமாக மக்கள் மத்தியில் தெரியும். கண்ணு முக்கியம் இல்ல சார். ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு போடுறது தான் முக்கியம் இல்ல. அதுதான் தவறு. தமிழக அரசு மத்திய அரசு பினிஷ். தமிழக அரசு சில விஷயங்கள் கேட்குது. மத்திய அரசு ஓகே நீ ஜெனுவினா கேட்குற கொடுக்குற. ஏன் மத்திய அரசு இப்போ கடந்த முறை தரல? கொடுத்த பணம் எல்லாம் ஒழுங்கா போகுமா? இல்ல சார் அந்த அடிப்படையில் சார் சார் இவங்க ஆட்சிக்கு திராவிட நன்கு தெரியும். ஆட்சியில தான் 10 லட்சம் கோடி கடன் வந்து நிக்குது. ஆட்சி கட்டல இருக்கும் போது 21 லட்சம் இது 17 லட்சம் கோடி இருந்தது சார். வளர்ச்சி தமிழ்நாட்டோட வளர்ச்சி திமுக ஆட்சி முடியும் போது 37 லட்சம் கோடி இருக்கு. 36 லட்சம் கோடி வருவாய் அதிகமா, 17 லட்சம் கோடி வருவாய் அதிகமா. நான் புள்ளி விவரத்தோட பேசுறேன். இது புத்திவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி அமைந்த காலத்துல கொரோனா இருந்தது. தமிழகத்துக்கு ஆக்சிஜன் தேவை இத்தனை தேவைன்னாங்க. உடனடியாக சாங்ஷன் பண்ண முதல் மாநிலம் மோடி அரசாங்கம், மத்தியில் நரேந்திர மோடி அரசாங்கம் முதலில் சாங்ஷன் பண்ண நாடு மாநிலம் தமிழகம். முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அப்போ எங்கே போச்சு? கேட்டால் இதை பயன்படுத்துவாங்கன்ற நம்பிக்கை. இவங்க கேட்டால் கேலா நடத்துவாங்க, இவங்க கேட்டால் கார் ரேஸ் நடத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனாலும் இல்ல வாங்கின கடனை சரியாக பயன்படுத்தல, மூலதன செலவுக்காக பயன்படுத்தல. அதுலதான் முறைகேடு நடந்திருக்கு. அதெல்லாம் சிஏஜி அப்படியே இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில திரு தென்னரசு அவர்கள் தெள்ள தெளிவாக பேசியிருக்கிறார். ஏன் இதுவரைக்கும் இதுக்கு ஆளுங்கட்சி வாய் திறக்கல? அவர் புள்ளியூரோட தங்க தென்னரசு சொல்லியிருக்கிறாரு. ஏன் வாய் திறக்கல? வர சார் மதிப்பிற்குரிய திரு ஆராஸ் அவர்கள் பதிலடி கொடுத்திருக்கிறாரு. ஏன் இதற்கு வாய் திறக்கல? அப்ப திமுக ஆட்சியில தவறு நடந்திருந்தா இன்னத்துக்கு இந்த நேரம் வரைக்கும் ஆளுங்கட்சியா சார் வாய் திறக்கல. தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களான குரலாக மக்களுக்கான குரலாக ஒலிக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மனசாட்சியின் குரலாக ஒலிக்காததான் இங்க பெரிய பிரச்சனை. வாய் திறந்து பேசாத வரைக்கும் தொடர்ந்து மக்களுக்கான குரலாக உதயநிதி